செயின்ட் நிக்கோலஸ் த ஃப்ளூய் 1417ல சுவிட்சர்லாந்து நாட்டுல பிறந்திருக்காரு. அந்த காலத்துல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ராணுவத்துல பணியாற்ற வேண்டியது கட்டாயம். நிக்கோலஸும் ஒரு குறிப்பிட்ட காலம் ராணுவத்துல உயர் பதவியில இருந்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. திருமணம் நடந்திருக்கு. 10 குழந்தைகள் நிக்கோலஸுக்கு பிறந்திருக்காங்க. ஒரு நாள் நிக்கோலஸ் வெள்ளை லில்லி மலர்களை குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காட்சி கண்டிருக்காரு. பல நாட்கள் அந்த காட்சியை பத்தி யோசிச்சு பார்த்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த காட்சிக்கான அர்த்தம் நிக்கோலஸுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தூய்மையான ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கை அழிக்கிறதா நினைச்சிருக்காரு. இறை அழைத்தல உணர்ந்திருக்காரு. தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளோட அனுமதியை பெற்று துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு. ரான்பிட்சினே அப்படிங்கிற இடத்துல ஒரு குடிசை அமைத்து அங்க தங்கியிருக்காரு. ஏராளமான மக்கள் இவரோட அறிவுரையை கேட்க வந்திருக்காங்க. அதுல பிற சபையை சேர்ந்த மக்களும் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல விதமான அறிவுரைகளை வழங்கியிருக்காரு நிக்கோலஸ். ஒரு தடவை உள்நாட்டு கலகம் ஏற்பட்டு நாடே இரண்டா பிளவுபடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நிக்கோலஸ் மக்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு. மக்களும் அந்த அறிவுரையை ஏற்று நடந்திருக்காங்க. அந்த அபாயகரமான சூழல் தவிர்க்கப்பட்டிருக்கு. நிக்கோலஸ் துறவு வாழ்க்கையை வாழ்ந்தப்போ திவ்ய நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்காரு. இது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஒரு நல்ல ஆலோசகராகவும் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு விசுவாசியாகவும் வாழ்ந்த நிக்கோலஸ் இறுதியா 1487ல இறந்து போயிருக்காரு. மார்ச் 21 செயின்ட் நிக்கோலஸ் த ஃப்ளூய் ஃபீஸ்ட் டே.